கோட்டாபயவை போன்று நடந்து கொள்ளும் அனுர தீர்வு காண்பதில் தடுமாற்றம். பதவியிலிருந்து விலகினார் சபாநாயகர். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், அனுர எச்சரிக்கை. மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தால் பிரச்சினைகள் தீர்ந்துவிடும், வடக்கு மாகாண ஆளுநர் வெளிப்படை. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை. குழப்பத்தில் கூட்டம், அர்ஜுனா எம்பிக்கு பதிலடி கொடுத்த பணிப்பாளர் சத்தியமூர்த்தி. 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வெல்ல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வெல்லவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவருவதற்கு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தனது பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். அவரது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்ததுடன் பலர் அவரது கல்வி தகமை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் உறுப்பினரான தலதா அத்துக்கோரள உள்ளிட்டோர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது இது தொடர்பான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வெல்ல அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் 7 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர், பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்ன என்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது. தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்க போவதில்லை. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை என்று அனுர மேலும் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தால் பல பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் அரசு திணைக்களங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற மனித உரிமைகள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், அதன் ஊடாகத்தான் அதனை நிலைநாட்ட முடியும். போலீசார் சில இடங்களில் முறைப்பாடுகளை செய்ய செல்லும் பொதுமக்களின் முறைப்பாடுகளை ஏற்பதில்லை என எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. இத்தகைய பாரபட்சங்கள் இல்லாதொழிக்கப்படுவது மனித உரிமைகளை நிலைநாட்ட உதவும். எமது சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எமது அரசு அலுவலகங்களை அவர்கள் இலகுவாக அணுகுவதற்கான வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். யாழ் மாவட்ட செயலராக இருந்தபோது மாற்றுத்திறனாளிகள் அணுகுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தேன். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் கூடுதல் கரிசனையுடன் நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய விதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி பதிலடி கொடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், யாழ் போதனா வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் உள்ளன. நோயாளிகளுக்கு மாத்திரமன்றி பல உயர் அதிகாரிகளும் அவர்களை தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றனர். நோயாளிகளை பார்ப்பதற்கும் ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயமுறுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் அல்லது அது கடவுளாக இருந்தாலும் உள்ளே வர அனுமதி கிடையாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இங்குள்ள உயர் அதிகாரிகளை என்ன படித்திருக்கின்றீர்கள் என்று கேட்பது தவறான விடயம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான 70 எரிபொருள் நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாபுடுன்ன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றிற்கு 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 70 நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்ப சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என கபில தெரிவித்துள்ளார். எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது கோட்டாபய பகுதி 2ஆக மாறிவிட்டாரா என்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க கடும் கண்டனங்களை முன்வைத்தார். ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சினை ஏற்பட்டுள்ளதோடு அவரால் தீர்வை வழங்க முடியாமல் இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.